Good morning students. Today in your computer science class we are going to see your first lesson, computer networking. So computer networks na enna அப்படின்றத இந்த லெசன்ல பார்க்க போறோம். This is a very up to date lesson because இன்னைக்கு சினாரியோல நம்ம வந்து கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங் இல்லாம எந்த ஒரு விஷயமும் பண்ண முடியாது. ஸோ அந்த நெட்வொர்க்ஸ் பற்றி தான் நம்ம இப்போது படிக்க போகிறோம். ஏர்லியர் கிளாஸஸில் நீங்கள் பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் எல்லாமே நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த கிளாஸில் வந்து நீங்கள் வந்து இந்த ஃபர்ஸ்ட் லெசனில் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் பற்றி படிக்க போகிறீங்க. வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் இன்ஃபர்மேட்டிவ் லெசன். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த லெசன். These days, computers are used at almost every place, such as offices, shops, and homes. Computer networks have extended the power of a computer beyond the expanse of a room. With the progress in technology, these computer networks form the core of communication. The internet is an example of the worldwide network of computers that is growing at a rapid rate. ஸோ இன்னைக்கு டேட்டில் வந்து நம்ம கம்ப்யூட்டர்ஸ் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. நம்மளோட ஆஃபீஸ், ஷாப், ஹோம் எல்லா இடத்துலையும் கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ இந்த கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே வந்து நம்மளோட டே டு டே லைஃப்பை கேரி ஆன் பண்ணுறதுல, நம்மளோட ஒர்க்கை ப்ரொசீட் பண்ணுறதுல நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் அப்படின்ற பவரையும் தாண்டி ஒரு ரூமையும் தாண்டி, ஒரு கம்ப்யூட்டர்னா ஒரு ரூமில் தான் இருக்கும் அப்படின்றதையும் தாண்டி உலக அளவில் வந்து அந்த கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங் வந்து இட் பிளேஸ் அ மேஜர் ரோல். ஸோ டெக்னாலஜியோட ப்ராக்ரெஸ் பொறுத்து இந்த கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் வந்து கம்யூனிகேஷனோட ஒரு கோராக வந்து ஃபார்ம் பண்ணுது. அதாவது கோர்னா அதுதான் மையப்புள்ளி. கம்யூனிகேஷன் அப்படின்னா என்னென்னா, சிம்பிளாக கம்யூனிகேஷன்னா ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு தகவல் பரிமாறுதல் தான் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த கம்ப்யூட்டர்னால இந்த வேர்ல்டு வைடில் இருக்கிற நிறைய கம்ப்யூட்டர்ஸ்க்கு இந்த கம்யூனிகேஷன் வந்து ட்ராவல் ஆகுது. ஸோ அதுக்கு கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் தான் ஒரு கோர்னா மையப்புள்ளின்னு அர்த்தம். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் தான். ஸோ இன்டர்நெட் அப்படின்ற ஒரு விஷயத்தில் நம்ம வந்து எல்லா விஷயத்தையும் கனெக்ட் பண்ணுறோம், எல்லார் கூடயும் கனெக்ட் பண்ணுறோம். இப்போ நான் என்னோட கம்ப்யூட்டரில் கூகுளில் நான் வந்து ஒரு விஷயத்தை ப்ரௌஸ் பண்ணி பார்க்க முடியும்னா அது வந்து உலகத்தில் எல்லாராலையும் அதை பார்க்க முடியும். அது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நெட்வொர்க்கால தான். நான் வந்து யூடியூப்ல ஒரு வீடியோ பார்க்குறேன், அதே வீடியோவை என் கிளாஸ்ல இருக்கிற எல்லாருமே வந்து பார்க்க முடியுது. அது எப்படி அப்படின்னு கேட்டால் இந்த நெட்வொர்க்கால தான். ஸோ இந்த கம்ப்யூட்டர் நெட்வொர்க் அப்படின்றது உலகத்தில் இருக்கிற எல்லாரோட சிஸ்டமையும் கனெக்ட் பண்ணுது பை இன்டர்நெட். ஸோ இந்த இன்டர்நெட்னால எல்லாரோட கம்ப்யூட்டர், மொபைல் ஃபோன்ஸ் இது எல்லாமே வந்து கனெக்ட் ஆகிருக்கிறதுனால நம்மளால எல்லா விஷயத்தையும் எல்லாராலையும் பார்க்க முடியுது. ஸோ நெட்வொர்க் பற்றி இப்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் எலாபரேட்டாக போகலாம். ஸோ கம்ப்யூட்டர் நெட்வொர்க் அப்படின்னா என்ன அப்படின்னா, கம்ப்யூட்டர் நெட்வொர்க் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் 2 or more computers that are linked in order to share resources such as printers, exchange files and allow communications. ஸோ 2க்கும் மேலே கம்ப்யூட்டர்ஸ் வந்து ஒரே நெட்வொர்க்கில் லிங்க் ஆகிருந்ததுன்னா அது வந்து ஒரு கம்ப்யூட்டர் நெட்வொர்க். எதுக்கு இந்த கம்ப்யூட்டர் ஏன் வந்து லிங்க் ஆகிருக்கணும், ஒரு 2க்கு மேலே இருக்கிற கம்ப்யூட்டர்ஸ் ஏன் லிங்க் ஆகிருக்கணும் அப்படின்னு கேட்டால், இப்போ ஒரு ஆஃபீஸ் இருக்குது, அந்த ஆஃபீஸில் வந்து ஒரு 10 பேர் வேலை செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 10 பேருக்கும் ஒரு கம்ப்யூட்டர் கொடுத்துருப்பாங்க. அந்த 10 பேரோட கம்ப்யூட்டருக்கும் ஒரு பிரிண்டர் தான் கொடுக்க முடியும். இப்போ அந்த 10 பேரில் யார் பிரிண்ட் கொடுத்தாலும் ஒரே பிரிண்டர்லேருந்து பிரிண்ட் வரும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரிண்டர் கொடுத்தா எக்ஸ்பென்சிவ், அதிகமாக காசு செலவாகும். ஸோ அதனால் ஒரே பிரிண்டரை வச்சுட்டு அந்த 10 கம்ப்யூட்டருக்கும் நெட்வொர்க்கிங்கில் கனெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போது இந்த 10 பேரும் ஒரே பிரிண்டரில் வந்து பிரிண்ட் கொடுக்க முடியும். இது ஒரு எக்ஸாம்பிள். இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 10 பேருக்கும் வந்து காமனான ஒரு ப்ராஜெக்ட் இருக்கும். அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒர்க் பண்ணுற ஃபைல்ஸ் எல்லாம் காமனாக இருக்கும். ஸோ அதை வந்து ஒவ்வொரு கம்ப்யூட்டர்லேயும் 10 கம்ப்யூட்டர்லேயும் நம்மளால் போட முடியாது. ஸோ நெட்வொர்க்கிங்கில் அந்த ஃபைல்ஸ் எல்லாம் அவங்களுக்கு என்னென்ன ஃபைல்ஸ் தேவையோ அதை காமனாக வச்சுட்டா அவங்க எல்லாருமே வந்து அதை ஷேர் பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஸோ 10ன்றது ஒரு எக்ஸாம்பிள் தான். இப்போ ஒரு சில ஆஃபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா 100 எம்ப்ளாயீஸ் இருப்பாங்க, 100 கம்ப்யூட்டர்ஸ் இருக்கும். ஸோ அப்போ இந்த நெட்வொர்க்கிங் வந்து இட் பிளேஸ் அ மேஜர் ரோல். ஸோ கம்ப்யூட்டர் நெட்வொர்க் அப்படின்றது என்னென்னா, இட் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் 2 or more கம்ப்யூட்டர்ஸ். அது எல்லாமே வந்து ஒன்றுக்கு ஒன்று லிங்க் ஆகிருக்கு. எதுக்காக அப்படின்னா டு ஷேர் ரிசோர்ஸஸ்னால் நான் சொன்ன மாதிரி பிரிண்டர், ஸ்கேனர் இதெல்லாம் ரிசோர்ஸஸ். ஸோ இதெல்லாம் ஷேர் பண்ணுறதுக்கு, ஃபைல்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு
and allow communications. Communicationsனா என்ன? ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு போற தகவல் பரிமாறுதல். தகவல் அப்படின்னா என்னன்னா இன்ஃபர்மேஷன். அதாவது இந்த 10 பேர் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா ஒருத்தர் வந்து இன்னொருத்தர்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும். எப்படி சொல்லுவாங்க? போய் டைரெக்டாக போய் சொல்ல முடியாது. ஸோ அப்போது மெயில் பண்ணுவாங்க. ஸோ மெயில் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு நெட்வொர்க் தேவை. ஸோ அவங்க இன்ட்ராநெட்டில் லிங்க் ஆகிருப்பாங்க. அதில் வந்து அவங்க சேட் மெசேஜஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வேரியஸ் ஃபார்ம்ஸ் இருக்குது. ஸோ எதனால் இந்த கம்ப்யூட்டர் நெட்வொர்க் தேவை? டு ஷேர் ரிசோர்ஸஸ், to exchange files, to allow communications. So இதுதான் வந்து computer network. A computer network is a collection of computers and other resources like printers, scanners, software, data, etc. connected together so that they can communicate with each other. ஸோ ஒரு கம்ப்யூட்டர் நெட்வொர்க்குன்றது ஒரு கலெக்ஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். 10 கம்ப்யூட்டராக இருக்கலாம், 100 கம்ப்யூட்டராக இருக்கலாம், 1000 கம்ப்யூட்டர்ஸாக இருக்கலாம். ஸோ இட்ஸ் அ கலெக்ஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் மற்ற ரிசோர்ஸஸ் அந்த நெட்வொர்க்லேயே பிரிண்டர், ஸ்கேனர், சாஃப்ட்வேர், டேட்டா இது எல்லாத்தையும் கூட கனெக்ட் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ தட் என்ன ஆகும்னா ஈஸியாக அவங்க வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து கம்ப்யூட்டர் நெட்வொர்க். ஸோ கம்ப்யூட்டர் நெட்வொர்க் பற்றி உங்க எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். இப்போது a computer that is connected to a network is called a workstation. ஒரு நெட்வொர்க்கோட ஒரு கம்ப்யூட்டர் வந்து கனெக்ட் ஆயிருந்ததுன்னா அதுக்கு பேர் ஒர்க் ஸ்டேஷன். நம்ம வீட்டில் ஒரு கம்ப்யூட்டர் வச்சுருக்கோம், அந்த கம்ப்யூட்டர் கூட ஒரு நெட்வொர்க்கை கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா அது வந்து ஒர்க் ஸ்டேஷன். A computer that is not connected to a network is called a standalone PC. ஸோ எந்த நெட்வொர்க்கோடையும் கனெக்ட் ஆகாமல் ஒரு கம்ப்யூட்டர் இருக்குன்னா அதுக்கு பேர் ஸ்டாண்டலோன் பிசி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். பிசினா பர்சனல் கம்ப்யூட்டர். In a network, a server is the computer that provides some service to all the users connected to the network. ஸோ ஒரு நெட்வொர்க்கில் ஒரு 100 கம்ப்யூட்டர்ஸ் கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த நெட்வொர்க்கில் ஒரு சர்வர் அப்படின்றது ஒன்று தேவைப்படுது. சர்வர் அப்படின்றது என்னன்னா அதுவும் ஒரு கம்ப்யூட்டர் தான். ஸோ அந்த சர்வரை வச்சு தான் எல்லா சர்வீசஸும் வந்து இந்த மற்ற நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகிக்கிற மற்ற கம்ப்யூட்டர்ஸ்க்கு சர்வீசஸை கொடுக்குது. அதனால தான் அதுக்கு பேர் வந்து சர்வர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ ஒரு கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கில் ஒரு 100 கம்ப்யூட்டர் கனெக்ட் ஆகிருக்குன்னா அந்த 100 கம்ப்யூட்டருக்கும் ஒரு சர்வர் ஒன்று வேணும். அந்த சர்வர் வந்து வேரியஸ் சர்வீசஸை இந்த கம்ப்யூட்டர்ஸ்க்கெலாம் ப்ரொவைட் பண்ணுது. ஸோ அந்த சர்வரில் வந்து பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் அ லார்ஜ் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி ஆஸ் இட் ஸ்டோர்ஸ் ஃபைல்ஸ் ஷேர்ட் பை யூசர்ஸ் ஆஃப் கனெக்டட் கம்ப்யூட்டர்ஸ். ஸோ சர்வர் கம்ப்யூட்டருக்கு வந்து ரொம்ப நிறைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் தேவை. ஏன்னா எல்லா கம்ப்யூட்டரும் ஷேர் பண்ணுற எல்லா ஃபைல்ஸையும் அதை ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஸோ அதுக்காக சர்வர் வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து நீட் ஃபார் நெட்வொர்க்கிங். எதுக்காக இந்த நெட்வொர்க்கிங் தேவை? நெட்வொர்க்கிங் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங் அப்படின்றது எதுக்கு நம்மளுக்கு தேவை அப்படின்றத பார்க்கலாம். ஷேரிங் ஆஃப் ரிசோர்ஸஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ் ஆர் தி 2 மேஜர் ரீசன்ஸ் ஃபார் நெட்வொர்க்கிங். ஸோ ஒன்று வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரிசோர்ஸஸை ஷேர் பண்ணிக்கணும். பிரிண்டர், ஸ்கேனர் இதெல்லாமே வந்து ஷேர் பண்ணிக்கணும் அதுக்கு. இன்னொன்று வந்து கம்யூனிகேஷன், ஒருத்தர்கிட்டேருந்து இன்னொருத்தருக்கு தகவல் வந்து போகணும். அதுக்கும் நம்மளுக்கு நெட்வொர்க்கிங் தேவைப்படுது. இதுதான் 2 மேஜர் ரீசன்ஸ். ஸோ நெட்வொர்க்கிங் எதுக்கெல்லாம் தேவை? ரீசன்ஸ் என்னென்னு பாருங்கள். டு ஷேர் கம்ப்யூட்டர் ஃபைல்ஸ். A network makes it easy for anyone to access a file from any computer at a remote site. It saves the time which is wasted in copying a file from one computer to another. Many people can access or update the information stored in a database. ஸோ இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு 100 கம்ப்யூட்டர் ஒரு ஆஃபீஸில் இருக்குன்னா அவங்க எல்லாருக்கும் வந்து சில ஃபைல்ஸ் காமனாக தேவைப்படும். ஸோ 100 கம்ப்யூட்டருக்கும் போய் அந்த ஃபைலை வந்து காப்பி பேஸ்ட் பண்ணுறது ரொம்ப டீரியஸான ஜாப், ரொம்ப கஷ்டமான ஜாப். ஸோ அதனால் ஒரு நெட்வொர்க்கை க்ரியேட் பண்ணி இந்த 100 கம்ப்யூட்டர்ஸையும் கனெக்ட் பண்ணி அதுக்கு வந்து ஒரு காமனான ஒரு ஃபைல் ஸ்டோரேஜ் ஃபைல் போட்டு வச்சிட்டோன்னா அதில் வந்து அந்த ஃபைல்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணிட்டோன்னா இந்த 100 யூசர்ஸும் அதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ கம்ப்யூட்டர் ஃபைல்ஸை ஷேர் பண்ணுறதுக்கு நெட்வொர்க்கிங் தேவை. நெக்ஸ்ட் வந்து டு ஷேர் ரிசோர்ஸஸ். இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ லேசர் பிரிண்டர்ஸ், லார்ஜ் ஹார்ட் டிஸ்க் இதெல்லாம் வந்து ரொம்பவே வந்து எக்ஸ்பென்சிவ். ஸோ 100 பேருக்கு 100 பிரிண்டர் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கஷ்டம், ரொம்ப வந்து செலவாகும். ஸோ அதனால் 100 பேருக்கு ஒரு பிரிண்டர் இல்லைனா வந்து ஒரு 10 பிரிண்டர் அந்த மாதிரி வச்சு கனெக்ட் பண்ணி விட்டுட்டாங்கன்னா ஸோ எல்லாருமே அந்த ரிசோர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். So networks enable us to share such costly devices. So costlyயான devices லாம் ஷேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம்.
Next, to enable people to communicate with each other. So next வந்து communication. So ஒருத்தர் இன்னொருத்தருக்கு ஒரு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நெட்வொர்க் மூலமா நம்ம பண்ணிக்கலாம். எப்படின்னா இமெயில் அண்ட் இன்ஸ்டன்ட் மெசேஜிங் ஹெல்ப் in communicating quickly. So email பண்ணிக்கலாம், இல்லைன்னா மெசேஞ்சர்ஸ் வச்சுருப்பாங்க, அந்த மெசேஞ்சர்ஸ் வச்சு ஒருத்தருக்கு இன்னொருத்தர் மெசேஜஸை கன்வே பண்ணிக்கலாம். To reduce speed and cost of transfer. So இதில் வந்து பார்த்தீங்கன்னா as compared to traditional methods, computers or computer networks are a cheaper way to transfer the data. ஸோ ஏதாவது ஒரு டேட்டாவை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம இந்த நெட்வொர்க்கிங் மூலமாக ஈஸியாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய ஃபைல்ஸ்லாம் அனுப்புறதுனா ரொம்ப கஷ்டம், பென் ட்ரைவ் யூஸ் பண்ணி ஷேர் பண்ணணும். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் இருக்கிறதுனால அந்த ஷேரிங் ஃபைல்ஸ் சாஃப்ட்வேர் ஒன்று இருக்கும், அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஒருத்தருக்கிட்ட ஒருத்தர் டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து நீட் ஃபார் நெட்வொர்க்கிங். எதுக்காக நம்மளுக்கு நெட்வொர்க்கிங் தேவை அப்படிங்கிறது தான் இங்கே கொடுத்துருக்காங்க. திஸ் டிரான்ஸ்மிஷன் மீடியா. ஸோ நம்ம வந்து டேட்டா வந்து ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதை பற்றி பார்த்தோம், அதுக்கு நெட்வொர்க்கிங் தேவைன்னு பார்த்தோம். இப்போது இந்த டிரான்ஸ்மிஷன் மீடியா வந்து எந்த ஃபார்ம்ஸில் இருக்குது, ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கு டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது எப்படிலாம் இருக்குன்றத பார்க்கலாம். ஸோ அதுதான் டிரான்ஸ்மிஷன் மீடியா. When we send data from one computer to another, it is carried by a transmission media. So transmission media அப்படின்றத வச்சு தான் ஒரு டேட்டாவை ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கு நம்ம அனுப்புகிறோம். ஸோ இந்த டிரான்ஸ்மிஷன் மீடியா வந்து 2 டைப்ஸாக இருக்குது, ஃபிசிக்கல் மீடியா, வயர்லெஸ் மீடியா. ஃபிசிக்கல் மீடியா அப்படின்னா என்னென்னா பேர்லேயே இருக்குது, ஃபிசிக்கல், நம்மளால டச் பண்ண முடியும், அதுதான். அதாவது ஃபிசிக்கல் மீடியா மீன்ஸ் டேஞ்சிபிள் திங்ஸ். டேஞ்சிபிள்னா யூ கேன் டச், ஸோ டச் பண்ணி பார்க்க முடியும் அந்த மீடியாவை. ஸோ அதெல்லாமே வந்து ஃபிசிக்கல் மீடியா. எக்ஸாம்பிள் வந்து ஒயர், கேபிள், அதெல்லாமே. ஸோ இப்போ நம்ம நார்மலாக சிஸ்டமை வந்து கனெக்ட் பண்ணுற இந்த ஒயர்ஸ், கேபிள்ஸ் இதெல்லாமே ஃபிசிக்கல் மீடியாவில் வரும். எக்ஸாம்பிள் வந்து ட்விஸ்டட் பேர் கேபிள், கோஆக்சியல் கேபிள் அண்ட் ஃபைபர் ஆப்டிக் கேபிள். ஸோ இந்த கேபிள்ஸ் பற்றிலாம் நம்ம டீட்டெயில்டாக இந்த லெசனில் படிக்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வயர்லெஸ் மீடியா. வயர்லெஸ் மீடியா அப்படின்றது வந்து இன்டான்ஜிபிள் திங்ஸ், அதாவது பேர்லேயே இருக்குது பாருங்கள், வயர்லெஸ், வயரே இல்லை, கேபிளும் இல்லை, வயரும் இல்லை. ஸோ வயர்லெஸ் அதாவது இன்டான்ஜிபிள். tangible-na you can touch and see, intangible-na you cannot touch, untouchable, you cannot touch and see. ஸோ அது மாதிரி அந்த உங்களால் டச் பண்ண முடியாத வயரே இல்லாத மீடியா தான் வயர்லெஸ் மீடியா. எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராரெட், மைக்ரோவேவ், சேட்டலைட், சிக்னல்ஸ் கேரி பண்ணுற எல்லா வேவ்ஸும் வயர்லெஸ் மீடியா தான். they send signals through air or space. ஸோ ஏர்லேயோ ஸ்பேஸ்லேயோ சிக்னல்ஸ் போகும், அந்த சிக்னல்ஸை வச்சு டேட்டா வந்து ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கு டிரான்ஸ்மிட் பண்ணலாம். ஸோ டிரான்ஸ்மிஷன் மீடியாவில் 2 டைப் பார்த்தோம், ஃபிசிக்கல் மீடியா, வயர்லெஸ் மீடியா. இப்போ ஃபிசிக்கல் மீடியா வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபிசிக்கல் மீடியாவில் வந்து there are various types of cables that can be used for setting up a network. ஸோ ஒரு நெட்வொர்க்கை வந்து செட் பண்ணுறதுக்கு நிறைய டைப்ஸ் ஆஃப் கேபிள்ஸ் வந்து ஃபிசிக்கல் மீடியாவில் யூஸ் பண்ணுறோம். அதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ட்விஸ்டட் பேர் கேபிள். ட்விஸ்டட் பேர் கேபிள் பேர்லேயே இருக்குது, பேர்னா 2. ஸோ 2 வயரை ட்விஸ்ட் பண்ணி கேபிளாக ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, அதுதான் வந்து ட்விஸ்டட் பேர் கேபிள். இட் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் அ பேர் ஆஃப் இன்சுலேட்டட் வயர்ஸ் ட்விஸ்டட் டுகெதர். இந்த பிக்சரை பாருங்கள், இதுதான் வந்து ட்விஸ்டட் பேர். 2 வயர் இருக்குது, அந்த 2 வயரை ட்விஸ்ட் பண்ணி, அதாவது முறுக்கி ஒரு இதுக்குள்ளே வச்சுருக்காங்க, ஷீல்டுக்குள்ளே வச்சுருக்காங்க. அப்புறம் அந்த நிறைய ஷீல்டை வந்து ஒரு ஓவரால் ஷீல்டுக்குள்ளே வச்சுருக்காங்க, அந்த ஓவரால் ஷீல்டை ஒரு ஜாக்கெட்குள்ளே வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ட்விஸ்டட் பேர் கேபிள். இப்போது இந்த பிக்சர் பாருங்கள், இந்த பிக்சர் தான் வந்து ஆக்சுவலாக அந்த ட்விஸ்டட் பேர் கேபிள். ஸோ இதை வந்து கட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. The use of 2 wires twisted around each other helps to reduce disturbance noise in the signals. So signal வந்து transmit ஆகும்போது இந்த மாதிரி 2 wire twist ஆகி இருந்ததுன்னா disturbance noise வந்து reduce பண்ணும். ஸோ அதுக்காக தான் இந்த twisted pair cable வந்து யூஸ் பண்ணுறாங்க. Twisted pair cable is often used in 2 or more pairs all within a single cable. Twisted pair cabling comes in 2 varieties,
shielded twisted pair or STP, and unshielded twisted pair or UTP. UTP cable is the most commonly used cable in computer networking. So twisted pair cable லியே வந்து ரெண்டு varieties இருக்கு. Shielded twisted pair STP ன்னு சொல்றோம், அப்படி இல்லைனா unshielded twisted pair UTP ன்னு சொல்றோம். இந்த UTP cable தான் வந்து நம்ம ரொம்ப காமனா நெட்வொர்க்கிங்ல யூஸ் பண்ற ஒரு கேபிள். So this is your twisted pair cable. Twisted pair cable na two pairs of wires twist பண்ணி போட்டு ஒரு கேபிளா ஃபார்ம் பண்ணிருப்பாங்க, அதுதான் twisted pair cable. அதுலயே ரெண்டு varieties இருக்கு, STP, UTP. UTP is the most commonly used form. இது எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா disturbance noise வந்து குறைக்கிறதுக்கு தான் இந்த twisted pair cable யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்க coaxial cable. coaxial cable அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா இப்படிதான், இதுதான் வந்து அவுட்டர்ல பார்க்கிறதுக்கு இருக்கும். அதை வந்து கட் பண்ணி நம்ம பார்த்தோம்னா இந்த மாதிரி இருக்கும். இது வந்து it is an electrical cable with a conductor at its center. ஸோ நடுவில் வந்து சென்டர்ல ஒரு கண்டக்டர் இருக்கு made of copper wire. The inner conductor is surrounded by tubular insulating layer. ஸோ இதை சுற்றி ஒரு insulating layer இருக்கு. The insulating layer is surrounded by a conductive layer called the shield. ஸோ இதையும் சுற்றி ஒரு ஷீல்டு ஒன்று இருக்கு, அப்புறம் ஃபைனலாக வந்து ஒரு இன்சுலேட்டிங் லேயர் ஒன்று அவுட் சைடில் இருக்கு. ஸோ 4 லேயர்ஸாக இருக்கு. ஸோ இது வந்து coaxial cable. ஸோ இங்கே ஃபேக்டாய்ட் பாருங்க, data transfer speed is the speed with which data can be transmitted by given physical media during a given period of time. It is measured in bits per second. ஸோ இந்த கேபிள்ஸ் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம், டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த டேட்டா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுதோ அதுக்கு பேர் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை வந்து பிட்ஸ் பெர் செகண்டாக நம்ம மெஷர் பண்ணுறோம். தேர்ட் டைப் ஆஃப் கேபிள் வந்து ஃபைபர் ஆப்டிக் கேபிள். ஸோ ஃபைபர் ஆப்டிக் கேபிள் அப்படின்றது என்னன்னா இதுதான் நீங்கள் பிக்சரில் பார்க்குறீங்களா, இதுதான் ஃபைபர் ஆப்டிக் கேபிள். இதை வந்து கட் பண்ணி பார்த்தா இப்படி தான் இருக்கும். எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் மேட் ஃப்ரம் தின் ஃப்ளெக்சிபிள் கிளாஸ் டியூபிங். ஸோ நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் டியூப் இருக்கும். இட் இஸ் தி நியூவஸ்ட் அண்ட் ஃபாஸ்டஸ்ட் மீடியா. புதுசாக வந்திருக்கிற ஒரு கேபிள் இது. அதுவும் இல்லாமல் ஃபாஸ்ட்டாகவும் சிக்னலை டிரான்ஸ்மிட் பண்ணும். த பேண்ட்விட்னா என்ன, நம்ம பிட்ஸ் பெர் செகண்டில் மெஷர் பண்ணுவோம்னு சொன்னோம்ல, அதாவது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக டேட்டா வந்து டிரான்ஸ்மிட் ஆகுதோ அதை தான் நம்ம வந்து பேண்ட்விட்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஃபைபர் ஆப்டிக் கேபிளோட பேண்ட்விட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஏன்னா ட்விஸ்டட் பேர் கேபிள் அண்ட் coaxial கேபிளோட இது வந்து அதிகமான டேட்டாவை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணும். ஸோ bandwidth is higher in fiber optic cable. Also it is less prone to interference from outside. ஸோ வெளியிலிருந்து வர அந்த இன்டர்ஃபியரன்ஸ்னா தடங்கல்கள், ஸோ இதெல்லாமே வந்து கம்மி. ஸோ டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவ்னா காஸ்ட்லி and difficult to manage as these are thin strands of glass which can break easily during installation. ஸோ இதில் வந்து தின் கிளாஸ் டியூப் இருக்கிறதுனால இன்ஸ்டால் பண்ணும்போது ஈஸியாக பிரேக் ஆகிடும். ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் வந்து இதை இன்ஸ்டால் பண்ணணும். இது டிஸ்அட்வான்டேஜ். ஸோ நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்தோம், கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங்கில் யூஸ் பண்ணக்கூடிய டிரான்ஸ்மிஷன் மீடியா, அதாவது சிக்னலை டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு ஃபிசிக்கல் மீடியா, வயர்லெஸ் மீடியா யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோம். ஃபிசிக்கல் மீடியாவில் 3 டைப்ஸ் ஆஃப் கேபிள்ஸ் யூஸ் பண்ணுறோம். ட்விஸ்டட் பேர் கேபிள், coaxial கேபிள், ஃபைபர் ஆப்டிக் கேபிள். ஸோ இதெல்லாமே வந்து நம்ம இன் டீட்டெயில் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வயர்லெஸ் மீடியா. ஸோ வயர்லெஸ் மீடியானா என்ன அப்படின்னு பாருங்கள். வயரே இல்லை, கேபிள் கிடையாது, வயர் கிடையாது, எதுவும் கிடையாது. ஆனால் டேட்டா வந்து டிரான்ஸ்மிட் ஆகும். ஸோ டேட்டா இஸ் டிரான்ஸ்மிட்டட் வித்தவுட் வயர்ஸ். ஸோ எப்படி ஃபார்ம்லலாம் அப்படி டிரான்ஸ்மிட் பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் வந்து இன்ஃப்ராரெட்ன்றது ரொம்ப நம்ம வீட்டில் காமனாக யூஸ் பண்ணுறது. டிவியோட ரிமோட், ஏசியோட ரிமோட், இது எல்லாமே இன்ஃப்ராரெட் ரேஸில் தான் டிரான்ஸ்மிட் ஆகுது. ஸோ நம்ம ரிமோட்டில் ப்ரெஸ் பண்ணால் டிவி ஆன் ஆகுது, ஆஃப் ஆகுது, சேனல் சேஞ்ச் ஆகுது. இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராரெட் ரேஸ் மூலமாக தான் நடக்குது. ஸோ ரிமோட்டில் இருக்கிற இன்ஃப்ராரெட்டை டிவியில் இருக்கிற இன்ஃப்ராரெட் ரேஸோட கனெக்ட் பண்ணி அந்த சிக்னல்ஸை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுது. ஸோ இது வந்து ஒன் ஃபார்ம் ஆஃப் வயர்லெஸ் மீடியா. So the communication range of the devices communicating through infrared waves is very limited. இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
அந்த கம்யூனிகேஷன் வேவ்ஸ் வந்து கொஞ்சம் லிமிட்டடாக தான் டிரான்ஸ்மிட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டிவி ரிமோட்டை ஆப்ரேட் பண்ணும்போது நடுவில் ஏதாவது அப்டக்கிள் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து அதை ஆப்ரேட் பண்ண முடியாது. ஸோ இன்ஃப்ராரெட் வந்து ஒரு ஃபிசிக்கல் பேரியர் இருந்துச்சுன்னா அதை தாண்டி ட்ராவல் பண்ணாது. ஸோ அதுதான் வந்து இதோட டிஸ்அட்வான்டேஜ். So the communication between a TV set and a remote control happens through infrared waves. Infrared mouse and keyboard are other examples of devices that make use of infrared waves of data transmission. So இதுதான் வந்து உங்களுக்கு infrared waves பத்தி கொடுத்திருக்காங்க. Next வந்து microwave transmission. Microwaves-உம் நம்ம நிறைய யூஸ் பண்ணி data transfer பண்றோம். So microwave transmission is popular for its ability to travel in straight line. Microwaves வந்து straight lineல எவ்வளவு தூரம் வேணா transmit ஆகும். So அதனால இது வந்து ரொம்ப பாப்புலரான ஒரு மெத்தட். A source can be directly focused on its destination without interfering with neighboring transmissions. So நம்ம எந்த இடத்துல இருந்து எந்த இடத்துக்கு ஒரு சிக்னலை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுமோ அதை வந்து மைக்ரோவேவ் டிரான்ஸ்மிஷன்ல ஈஸியா பண்ணலாம். எந்த நெய்பரிங் டிரான்ஸ்மிஷனும் இல்லாமல் டைரெக்டாகவே மைக்ரோவேவ் டிரான்ஸ்மிஷன் வச்சு நம்ம பண்ணலாம். Because they travel in straight lines, though the curvature of the earth can interfere with the microwave transmitter. So microwaves எப்பவுமே straight linesல தான் transmit ஆகும். அப்போ என்ன ஆகும்னா எர்த் வந்து இட்ஸ் நாட் ஸ்ட்ரெயிட், எர்த் வந்து கர்வ்டாக இருக்கு, ஸ்பெரிக்கல் இன் ஷேப். ஸோ அங்கங்கே வர அந்த கர்வேச்சர் வந்து இன்டர்ஃபியர் ஆகும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா இன்டர்மீடியரிஸ் மாதிரி வச்சுக்கலாம். இப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்து வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக இருக்குன்னா அங்கே மைக்ரோவேவ்ஸ் வச்சு சிக்னல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு திருப்பி அந்த இடத்துல இன்னொரு மைக்ரோவேவ் டிரான்ஸ்மிட்டரை வச்சு நம்ம வந்து சிக்னல்ஸை டிரான்ஸ்மிட் பண்ணலாம். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. Addition of repeaters in between the source and destination to redirect the data path. ஸோ நடுவில் வந்து எர்த்தோட கர்வேச்சர் வந்துச்சுன்னா அந்த இடத்துல இன்னொரு ரிப்பீட்டர் மைக்ரோவேவ் டிரான்ஸ்மிட்டரை வச்சு திருப்பி நம்மளுக்கு எந்த இடத்துக்கு டேட்டாஸ் டிரான்ஸ்மிட் பண்ணமோ அங்கே நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணிக்கலாம். ஸோ மைக்ரோவேவ்ஸ் ஆர் யூஸ்ட் ஃபார் லாங் டிஸ்டன்ஸ் கம்யூனிகேஷன் லைக் செல்லுலார் ஃபோன்ஸ், கரேஜ் டோர் ஓப்பனர்ஸ் அண்ட் ஸோ ஆன். ஸோ செல்லுலார் ஃபோன்ஸோட சிக்னல்ஸ்லாம் நம்மளுக்கு மைக்ரோவேவ் டிரான்ஸ்மிஷன் தான். ஒரு டவர்லேருந்து செல்லுலார் ஃபோன்ஸ்க்கு சிக்னல் கிடைக்குது இல்லையா, ஸோ அது எல்லாமே மைக்ரோவேவ் டிரான்ஸ்மிஷனில் தான் டிரான்ஸ்மிட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் வந்து ரேடியோ வேவ் டிரான்ஸ்மிஷன். ஸோ இன்ஃப்ராரெட் ரேஸ் பார்த்தோம், மைக்ரோவேவ்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து ரேடியோ வேவ் டிரான்ஸ்மிஷன். ரேடியோ வேவ்ஸ் ஆர் ஓம்னிடைரக்ஷனல். ஓம்னிடைரக்ஷனல்னா இட் கேன் ட்ராவல் இன் எனி டைரக்ஷன். ஸ்ட்ரெயிட் லைனில் தான் போகும்னு கிடையாது, எந்த டைரெக்ஷனில் வேணும்னாலும் ரேடியோ வேவ்ஸ் வந்து டிரான்ஸ்மிட் ஆகும். So which means they travel in all directions from the source so that the transmitter and receiver do not have to be carefully aligned physically. So இப்படி தான் வைக்கணும், நேராக தான் வைக்கணும் அப்படின்லாம் கிடையாது, எங்கே வேணால் வச்சுக்கலாம். டிரான்ஸ்மிட்டரும் ரிசீவரும் எங்கே இருந்தாலும் ரேடியோ வேவ்ஸ் வச்சு நம்ம வந்து அதை correlate பண்ணிட்டோம்னா ஈஸியாக வந்து எங்கே வேணால் டிரான்ஸ்மிட் ஆகிடும் அந்த வேவ்ஸ். They are easy to generate, can travel long distances and penetrate through buildings easily. So radio waves பொறுத்த வரைக்கும் ஈஸியாக ஜென்ரேட் பண்ணலாம், லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணும், பில்டிங்ஸை வந்து ஈஸியாக பெனிட்ரேட் பண்ணி போகும். ஸோ தே ஆர் வைட்லி யூஸ்ட் ஃபார் கம்யூனிகேஷன் போத் இன்டோர்ஸ் அண்ட் அவுட்டோர்ஸ். ஸோ இன்டோர்ஸ்லேயும் அது நிறைய யூஸ் பண்ணுறாங்க, அவுட்டோர்ஸ்லேயும் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. However, at all frequencies, radio waves are subject to interference from motors and other electrical equipment. So இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேடியோ வேவ்ஸ் வந்து பக்கத்தில் வந்து வேறு ஏதாவது மோட்டரோ இல்லைனா எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டோ ஒர்க் ஆச்சுன்னா அதுக்கு டிஸ்டர்பன்ஸ் வரும் அந்த வேவ்ஸ்க்கு. Bluetooth and Wi-Fi are both wireless technologies that use radio frequency waves to create networks. So நம்ம இப்போ வைடாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிற Bluetooth and Wi-Fi இது ரெண்டுமே வந்து ரேடியோ ஃப்ரீக்வன்சி வேவ்ஸ், ரேடியோ வேவ்ஸை வச்சு ரேடியோ வேவ்ஸை யூஸ் பண்ணி இருக்கிற வயர்லெஸ் டெக்னாலஜிஸ் தான். ஸோ ப்ளூடூத் அப்படிங்கிறது என்னென்னா, திஸ் இஸ் அன் ஓப்பன் வயர்லெஸ் ப்ரோட்டோகால் ஃபார் எக்ஸ்சேஞ்சிங் டேட்டா ஓவர் ஷார்ட் distances from fixed and mobile devices. It can connect several devices overcoming problems of synchronization. ஸோ நம்ம நார்மலாக ப்ளூடூத் யூஸ் பண்ணி மொபைல் ஃபோன்லேயோ இல்லை லேப்டாப்லேருந்து ஃபோனுக்கோ நம்ம டேட்டாவை ஷேர் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அது வந்து ரேடியோ வேவ் சிக்னல் யூஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிவைசஸ் கூட நம்ம கனெக்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பீக்கர் ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணுறோம், ஹெட்ஃபோன்ஸ் வந்து ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணுறோம், அந்த மாதிரி வந்து நிறைய டிவைசஸை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். ஸோ ப்ளூடூத் யூசஸ் ரேடியோ வேவ்ஸ்.
நெக்ஸ்ட் வந்து வைஃபை. இன்னைக்கு நம்ம காமனாக யூஸ் பண்ணுற ஒரு டேர்ம் வைஃபை. வைஃபையோட எக்ஸ்பான்ஷன் என்னென்னா வயர்லெஸ் ஃபிடிலிட்டி. ஸோ வயர்லெஸ் ஃபிடிலிட்டி அப்படிங்கிறது என்னென்னா the data transfers between devices at a rate of 11 to 54 MB. To communicate, Wi-Fi devices often must be within about 300 meters. So 100 ஃபீட்டுக்குள்ளே இருந்தால் தான் நம்மளால வைஃபை யூஸ் பண்ண முடியும். ஸோ ஒரு ஃபோன்லேருந்து இன்னொரு ஃபோனுக்கு நம்ம வைஃபை போட்டுக்கிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். இல்லை வைஃபை மோடமை வச்சுட்டு அதுலேருந்து நம்ம ஃபோனுக்கோ இல்லை சிஸ்டம்க்கோ நம்ம வைஃபைல வந்து நம்ம கனெக்ட் பண்ணி இன்டர்நெட்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதுவும் வந்து ரேடியோ வேவ்ஸ் வச்சு தான் வந்து இதாகுது. ஆனால் வைஃபைல வந்து 100 ஃபீட்குள்ளே தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து இன்னைக்கு கிளாஸ், இன்னைக்கு வீடியோ வந்து இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங்னா என்னன்னு பார்த்தோம், நீட் ஃபார் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங் பார்த்தோம். கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங்கில் வந்து நம்ம டேட்டா எல்லாம் ஷேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற அந்த டெர்மினாலஜியை டிரான்ஸ்மிஷன் மீடியான்னு சொல்கிறோம். ஸோ அந்த டிரான்ஸ்மிஷன் மீடியா 2 ஃபார்மாக இருக்குது, ஃபிசிக்கல் மீடியா, வயர்லெஸ் மீடியா. ஸோ ஃபிசிக்கல் மீடியாவில் நம்ம 3 டைப்ஸ் ஆஃப் கேபிள்ஸ் பார்த்தோம், வயர்லெஸ் மீடியாவில் 3 டைப்ஸ் ஆஃப் வேவ்ஸ் பார்த்தோம். அதுக்கு என்னென்னலாம் எக்ஸாம்பிள்ஸ் அது எல்லாமே நம்ம பார்த்தோம். ஸோ இதை வந்து கோ த்ரூ பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம நெட்வொர்க் டிவைசஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். நெட்வொர்க் டிவைசஸில் என்னென்னலாம் இருக்குது, எப்படி வந்து ஆக்சுவலாக வந்து நெட்வொர்க் வந்து கனெக்ட் ஆகுது, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க்ஸ் இருக்குது, இது எல்லாமே வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் படித்து பாருங்கள். இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ் யூ கேன் கமெண்ட் மீ, I'll clarify your doubts. And thank you for watching this video.